வணக்கம். 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பற்றிய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இது வரைக்கும் 3 ரவுண்டா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் 4 ரவுண்டா கூட நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு ஒரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டரி ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தான் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை நடத்துறாங்க. அதாவது டோட்டுன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய மூத்த அதிகாரி ஒருத்தவர் டிடி நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஊடகத்துக்கு இந்த ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதாவது இந்த வருஷம் 4 ரவுண்டா நடத்தலாம் அப்படிங்கிறாரு. எதுக்காக 4 ரவுண்டு? 4 ரவுண்டா நடத்தினா என்ன மாதிரி எல்லாம் நடக்கும், எதுக்காக 4 ரவுண்டு, அவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பேசுவோம். அதனால இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அதாவது ஒரு வாட்ஸ்அப் சேனலே பாத்தீங்கன்னா நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால இந்த சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். அதாவது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 3 ரவுண்டா நடத்தப்பட்டு வந்துச்சு. 2023ல 2022ல 4 ரவுண்டா தான் நடத்துறாங்க. ஆனா 2023ல 3 ரவுண்டா நடத்துறாங்க. இந்த வருஷம் எதுக்காக 4 ரவுண்டா நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காருன்னா அந்த நியூஸ் ஆர்டிக்கலை கூட நீங்க படிச்சு பாருங்க. அதாவது அந்த நியூஸ் ஆர்டிக்கலை காமிக்கிறேன், அதனுடைய லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், படிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குறிப்பா பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன்லாம் போட்டு அவங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அப்போ உங்களுடைய ரேண்டம் நம்பர் எல்லாமே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா இதுல அப்ளை பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அதனால 2 லட்சம் பேர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த வருஷம் 20% பேர் கூட எல்லாமே பண்ணியிருக்கனால 20% பேர் பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்லாம் போட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருக்காங்கிற ஒரு காரணத்தினால 4 ரவுண்டாக நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. 4 ரவுண்டு சாத்தியமா சார்? 4 ரவுண்டா நடத்துறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பயன்கள் இருக்கு. 4 ரவுண்டா நடத்தப்பட வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ அவர் சொல்லக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கு. 4 ரவுண்டா நடத்தினா என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில கொஞ்சம் கம்மியாவே நம்ம சாய்ஸை வைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போட்டி பாத்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்டா போன வருஷம் நடத்துனாங்க. போன வருஷம் 3 ரவுண்டா நடத்தினால என்ன ஆயிடுச்சுன்னா, மாணவர்கள் ஒரு அதிகமான சாய்ஸை அதிகமா அந்த சாய்ஸை பாத்தீங்கன்னா வைக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க. ஆனா 4 ரவுண்டா நடத்தினா அந்த ஒரு பிரச்சனை வராது. ஏன்னா குறிப்பிட்ட கட் ஆஃப்ல உள்ள மாணவர்கள் தான் ஒரு ரவுண்டுக்கும் போவாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 4வது ரவுண்டுனா உங்களுக்கு 1வது ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா 185 கட் ஆஃப் வரைக்குமே போயிடுவாங்க. அப்புறம் 2வது ரவுண்ட்ல 160, அப்புறம் 160ல இருந்து 140, அப்புறம் 140க்கு கீழே உள்ளவங்க அப்படியே கடைசி வரைக்குமே அப்படியே வச்சுக்கலாம். அப்ப 4 ரவுண்டா நடத்தினா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நிறைய பேருக்கு நிறைய காலேஜ் ஈஸியாவே கிடைக்கும். கொஞ்சமான சாய்ஸை வச்சா போதும். 3 ரவுண்டா நடத்துறதுனால மாணவர்கள் நிறைய சாய்ஸை வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. அதை விட நிறைய அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கனால, நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட்லாம் அப்லோட் பண்ணி நிறைய பேர் பங்கேற்கிறனால, அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 ரவுண்டா நடத்தினா போட்டி அதிகமாகும். நிறைய பேர் நிறைய சாய்ஸை வைக்கணும். கொஞ்சமான சாய்ஸ் வைக்கிறவங்களுக்கு சீட்டு கிடைக்காம கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 4 ரவுண்டாக நடத்தலான்னு அவர் சொல்றாரு. அது என்னுடைய ஒரு ஆசையும் 4 ரவுண்டா நடத்தணும். அது 2022 வரைக்கும் 4 ரவுண்டா தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏங்க அதுக்கு முன்னாடி எல்லாம் 2022, 21, 20 அப்பெல்லாம் 4 ரவுண்டா தான் நடத்தினாங்க. ஆனா இந்த போன வருஷம் மட்டும்தான் அப்படி மாத்தி இருந்தாங்க 3 ரவுண்டா 2023ல. இந்த வருஷம் 4 ரவுண்டா நடத்தக்கூட வாய்ப்பு இருக்கு. 4 ரவுண்டா இல்லாம 3 ரவுண்டா கூட நடத்தலாம். ஆனா கண்டிப்பாக அதிகபட்சமா 3 ரவுண்டுக்கு மேலதான் நடத்துவாங்க. ஒரே ரவுண்டாலாம் நடத்த மாட்டாங்க. எப்படிங்க நடத்த முடியும்? அப்படி நடத்தினா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தனியார் கல்லூரிகளை இழுத்து பூட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். ஸோ அதனால அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அதுதான். அதனால யாருமே கவலைப்படாதீங்க. 4 ரவுண்டா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்தா பல மாணவர்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதாவது 7.5% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பயப்பட தேவையில்லை. கொஞ்சமான சாய்ஸை வச்சா போதும். கொஞ்சமானா அங்கேயும் நிறைய வைக்கணும். பட் இருந்தாலும் கட் ஆஃப்ல கொஞ்சம் மாணவர்களை ஒரே எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா எத்தனை பேர்? எல்லாரும் ஒரே மாதிரியான சாய்ஸை வச்சா யாருக்கு கிடைக்கும்? நல்ல கட் ஆஃப்ல உள்ளவங்களுக்கு கிடைக்கும். ஆனா குறைந்த கட் ஆஃப்ல உள்ளவங்க அவங்களுக்கு தெரியாது, அவங்க கொஞ்சமா தான் சாய்ஸ் வைப்பாங்க. ஆனா 4 ரவுண்டா இருக்கும் போது செப்பரேட்டா பிரிச்சிடலாம். 185ஓட ஒரு ரவுண்டும், அடுத்து 160ஓட ஒரு ரவுண்டும்,
அப்புறம் 160ல இருந்து ஒரு 130 இந்த மாதிரி ஒரு ரவுண்டும் 130க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ரவுண்டும் வைக்கும் போது நிறைய பேருக்கு சீட்டு சூப்பராகவே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதனால ஒரு பெரிய மாற்றமே இருக்காது. கவுன்சிலிங்குள்ள வேற ஏதாவது மாற்றம்னா ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா ரவுண்டுல 4 ரவுண்டா நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன் பேர்ன்ஸ் அவங்க கூட ஒரு தெளிவான ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுல கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈச் ரவுண்டு ஒரு ரவுண்டுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 4 ரவுண்டும் அதே மாதிரி தான் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுல பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அப்புறம் அதுல எல்லாம் அந்த 13 நாள் ஒரு ரவுண்டு 13 நாள் நடக்கும். அப்ப 4 ரவுண்டுக்கு நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு ரவுண்டு 13 நாள்னா 4 ரவுண்டு நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 2 மாசம் ஆகுது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்த முடிக்க. சோ அதனால உங்களுக்கு அதிகபட்சம் 4 ரவுண்டா நடத்தப்படவும் வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த ஒரு செய்தியில அவங்க கொடுத்திருக்கனால உங்ககிட்ட நான் சொல்றேன். வேற எந்த தகவல் இல்லை. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க 7.5% இடஒதுக்கீடா இருக்கலாம், இல்ல நீங்க சிபிஎஸ்இ சிலபஸ் அதுக்கப்புறம் வேற பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு எங்க வேணா படிச்சிருக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமா இதுல இருந்து பயன்பெற போறவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைந்த கட் ஆஃப்ல உள்ள மாணவர்கள் ரொம்பவே பயன்பெற போறாங்க. அதாவது யாரெல்லாம் பயப்பட தேவையில்ல, கொஞ்சம் ஈஸியாவே எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு உதவியா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நன்றி. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் பாய் கேடிஜேஸ்.